அந்த வார்த்தை நிச்சயமா என்ன பண்ணும்? நிறைவேறும். நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசித்தவள் தான் பாக்கியவதி, கர்த்தரால் சொல்லப்பட்டவள் அவளுக்கு நிறைவேறும் சொல்லி இருக்குது. இல்லாதவள் இருக்கிறவள் போல அழைக்கிறேன். இன்னைக்கு ஒருவேளை குடும்பத்துல சண்டை இருக்கலாம், ஆனா சமாதானத்தை கூப்பிடுறேன். இயேசுவின் நாமத்தினாலே இந்த குடும்பத்துல சமாதானம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே இந்த குடும்பத்துல சந்தோஷம் உண்டாயிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே இந்த குடும்பத்துல நிம்மதி உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே இந்த குடும்பத்துல பொருளாதார செழிப்பு உண்டாகட்டும். இல்லாதவளை இருக்கிறவளை போல அழைக்கிற தேவனுக்கு நான் பிள்ளையா இருக்கிறேன். நானும் இல்லாதவளை இருக்கிறவளை போல அழைக்கிறேன். ஒருவேளை இப்ப அது இல்லாம இருக்கலாம், ஆனா இப்ப நான் அழைக்கும் பொழுது, நான் விசுவாசத்தோட கூடும் பொழுது அதெல்லாம் என்னோட வாழ்க்கையில வரும். என்ற வாழ்க்கையில நான் மேலே ஏறி வந்து கொண்டிருக்கிறேன். நான் பொருளாதாரத்திலே உச்ச நிலையை அடைந்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் எனக்கு பொருளாதார வாசலை திறக்கிறார். சரீரத்தில் சுகத்தை கொடுக்கிறார், ஞானத்தை கொடுக்கிறார், புத்தி கூர்மை கொடுக்கிறார், மதி நுட்பத்தை கொடுக்கிறார், நுண்ண அறிவை கொடுத்திருக்கிறார். நான் மேலே எழும்பி வந்து கொண்டிருக்கிறேன். மற்றவர்களாம் என்னை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு கர்த்தர் என்னை உயர்த்துறார். நான் இன்னைக்கு இருக்கிறத விட 1000 மடங்கு நல்லா இருப்பேன். ஒருவேளை இன்னைக்கு என்னுடைய சூழ்நிலை வேற மாதிரி இருக்கலாம், ஆனா நான் 1000 மடங்கு நான் நல்லா இருப்பேன். அவர் சொல்லுகிறார், பொய்யுறாத தேவன் சொல்லுகிறார். நிச்சயமா அது நடக்கும். எனக்கு வேலை கிடைக்கும், திருமணம் நடக்கும், பிள்ளைகள் பெறுவார்கள். எவ்வளவு சொல்லுகிறார். அப்ப எடுத்து ஒவ்வொன்றாய் நாம் விசுவாசித்து வாயை திறந்து பேச வேண்டும்.